வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு வேலை விஷயமா நான் வெளியில் போனப்போ சந்தித்த அழகான பூக்களையும் அழகான இயற்கையும் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டு லீவ் லைவ் வித் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிகாலையிலேயே நான் கிளம்பிட்டேன் நண்பர்களே. ஏன்னா மதியம் வந்து வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது நண்பர்களே. நம்மளால் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ வெயில் டைம்லலாம் நம்ம போகவே முடியாது. அதனால் இன்றைக்கு வேலையில் மிக அதிகாலையிலே நம்ம போகலாம் அப்படின்றதுனால தான் நான் கிளம்பியிருந்தேன். ஸோ போகும் வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையோடு இணைந்த இந்த பயணத்தையும் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றனால தான் நான் வந்து பதிவு செய்கிறேன் நண்பர்களே. எப்பொழுதுமே நம்ம வேலைகளை வந்து மிக அதிகாலையிலேயே நம்ம செய்கிறது அப்படின்றது ரொம்ப பாசிட்டிவ் மைண்டாக இருக்கும் நண்பர்களே. ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உடம்பும் உள்ளமும் அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும். இது போகிற பகுதி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் இல்லை நண்பர்களே. ரயில்வே பாலத்தை பார்த்தோன்னா ரயில்வே ஸ்டேஷன் நினைக்காதீங்க. இது ரயில்வே ஸ்டேஷன் இல்லை. இது நான் போகிற வழியில் இருந்த ரயில்வே பாலம் தான். அந்த மிக அதிகாலை நேரத்தில் நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னா நான் போகும்பொழுது அப்போவே பாருங்கள் நண்பர்களே, அப்போ கூட வெயில் கொஞ்சம் வந்துடுச்சு. ஒரு 5:45 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே அப்போது. ஏன்னா அப்போ போய் நம்ம பஸ்ஸை பிடிச்சோம் அப்படின்னா தான் நான் போய் சேர்கிற இடம் சீக்கிரமாக போக முடியும். நான் முதல் போன கிளைண்ட் வீடு இது தான். இந்த பூக்கள் பாருங்கள் நண்பர்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து இட்லி பூக்கள் சொல்லுவோம். ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற பிங்க் கலரை விட இந்த கலர் வந்து இந்த ரோஸ் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த பூக்கள் பாருங்கள் நண்பர்களே. இதை பார்த்தோன்னே நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், தாமரை பூவோட மொட்டுக்கள் தானோ அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? நிச்சயமாக இல்லை நண்பர்களே. இந்த பூக்களை நான் கொண்டு வந்து தான் நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், மலர்ந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் மலர்ந்து இது வந்து பெரிதாகி ஒரு வித்தியாசமான தோற்றம் வரும்னு சொன்னாங்க. அது என்ன பூக்கள்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பாருங்கள் நண்பர்களே, இந்த பூக்கள் இந்த மரம் தான் நாகவல்லி பூ மரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூக்கள் பாருங்கள் நண்பர்களே, இப்போ கீழே பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த பூக்களை தான் நான் கொண்டு வந்திருந்தேன். இது வந்து நாகவல்லி பூவோட மரம் நண்பர்களே. இந்த ஏரியாவில் இந்த மரம் வந்து தானாகவே வந்து இது உருவானதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு கிளைண்ட்டுக்கு நாங்கள் வந்து சேல்ஸ் ஹவுஸ் பார்க்க வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டுக்கு நியர்பை தான் இந்த மரம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த நண்பர்களே. நானும் எவ்வளோ இடத்துக்கு நம்ம கிளைண்ட் விஷயமாக போகிறோம், சைட் விஷயமாக மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அங்கெல்லாம் போகும்பொழுது பார்க்காத ஒரு அரிதான விஷயமாக இது எனக்கு தோணுச்சு. இந்த பூக்கள் தான் அந்த மரத்தோட பூக்கள் நண்பர்களே. இது வந்து மலர்ந்து இது உள்ளே இருக்கும் பார்த்திங்களா? இது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய பாம்பு போன்ற தோற்றத்தை கொண்டு இதழ்கள் மலரும் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணி இதை போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் ஒரு சின்ன கோயிலாகவே அந்த மாதிரி நினைக்கிறாங்க நண்பர்களே. நிறைய இடங்களில் நம்ம போய் பயணம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு மரத்தை வந்து நான் பார்த்ததே கிடையாது. என்னை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயமாக நான் இந்த மரத்தை பார்த்துருந்தேன். இந்த பூக்களும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ரொம்ப அழகான இயற்கையோடு சேர்ந்த திரும்பவும் பயணத்தை தொடர்ந்தாச்சு. ஸோ ஆல் ஒர்க் இன்றைக்கி ஃபினிஷ். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லா வேலையுமே இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எப்பொழுதுமே இயற்கையோடு சேர்ந்த உங்கள் மனதை வந்து நீங்கள் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா எல்லா வேலையுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் முடியும். ஸோ நம்ம எண்ணங்களும் செயல்களும் தான் நம்ம வாழ்க்கையை அழகாக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.